Good evening students. நான் 12th electrostatic lessonsல ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிருக்கேன் 1.1 எக்ஸாம்பிள் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.4 வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ போட போகிறேன். 1.2 1.3 வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஸோ பிக்சர் பேஸ்டு கொஷின் அது தேவையில்லை. ஸோ 1.4 வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சம் கிட்ட தான் வந்து என்னதுன்னா இம்பார்ட்டன்ட் சம்மு. பட் எல்லா சம்முமே கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியான சம் எதுவுமே விட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம். சரியா, கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between the proton and the electron in a hydrogen atom. சரியா, ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய என்ன கேட்குறாங்க, ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய ஃபோர்ஸஸ், அதாவது கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸும் ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸையும் சரியா கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா they are separated by a distance of அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலும் என்ன வரும், gm1 m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ ஆர் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் 5.3 × 10⁻⁻11 மீட்டர். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஈக்குவல் டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கே q1 q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ ஆர் ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஆர் 1.6 × 10⁻19 கூலும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் சேம் சார்ஜ் தான். இது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து இ ப்ளஸ் ப்ரோட்டான்னா இது வந்து இ மைனஸாக. ஸோ பாசிட்டிவ் சொல்லி சொல்லுவான். ஸோ ப்ரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ், ஓகே. எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ சார்ஜோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1.6 × 10⁻19 C. சரியா. ஸோ ஆனால் மாஸ் வந்து என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து எம்இ வந்து 9.1 × 10⁻31 கிலோகிராம். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து எவ்வளோனா எம்பி ஈக்குவல் டு 1.6 × 10⁻27 என்னது கிலோகிராம், ஓகே. ஸோ இதில் அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, க்யூ வந்து என்னது சார்ஜ் வந்து இ வந்து என்னது அதாவது ப்ரோட்டான் 1.6 × 10⁻19 கூலும், எலக்ட்ரானுக்கும் என்னது 1.6 × 10⁻19 கூலும். இது சார்ஜோட வேல்யூ. ஸோ இதே வந்து எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்னது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க 9.1 × 10⁻31 கிலோகிராம்னு. அதே மாதிரி மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 1.6 × 10⁻27 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், 2 ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். முதல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஃபார்முலா வந்து என்னது நம்மளுக்கு எஃப் ஈக்குவல் டு கே q1 q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இது இதில் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், q1 q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். அடுத்து வந்து என்ன செஞ்சுக்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு gm1 m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன்று எம்இ இன்னொன்று வந்து எம்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 2 சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, எலக்ட்ரான் ப்ரோட்டான் அப்படின்னு. ஸோ அதனால் M1 M2க்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன் எம்இ எம்பி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் நம்ம பார்த்தோம்னா அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் q1 q2. க்யூங்கிறது நம்மளுக்கு என்னது சார்ஜ் இ, க்யூ இன்னொரு சார்ஜ் பி. ரெண்டுக்குமே சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு சேம் தான் இல்லையா, சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻19. ஸோ அப்போ க்யூ ஸ்கொயர்டுன்னு வரும்ல. ஸோ அப்போ 1.6 × 10⁻19 ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கேன், ஓகே. இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ கேக்கு பதிலாக 1/4/x போட்டுக்கலாம். ஸோ இதோட வேல்யூவே நம்மளுக்கு என்ன தெரியும், 9 × 10⁻9 அப்படிங்கிறது தெரியும், ஓகே. ஸோ ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளுக்கு ஆர் கொடுத்துருந்தாங்க 5.3 × 10⁻11. ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன செய்கிறேன் மல்டிபிள் பண்ணுறேன், ஓகே. 9 × 10⁻9 அதுக்கப்புறம் என்னது 1.6 × 1.6 × 10⁻19 38. சரியா, ஏன்னா -19 இந்த ஹோல் ஸ்கொயர். அதனால் ஆக இங்கே 5.3 × 5.3 × 10⁻11 இருக்குது, இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு -22. சரியா. ஸோ இந்த 2 நான் 16 × 16 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 256 கிடைக்கும். ஸோ அதை அகைனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 304 கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு என்னதுக்கு 2 பாயிண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஸோ 23.04. ஸோ அகைன் அடுத்து வந்து என்னது 10⁻ என்ன கிடைக்குதுங்க -38. ஸோ +9 வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -29 கிடைக்கும். ஸோ அடுத்து டிவைட் பை என்னது 53 நான் என்ன செஞ்சுருக்கேன் மல்டிபிள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2809 கிடச்சிச்சு. ஸோ இதுலேயும் என்னதுன்னா நம்மளுக்கு 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ 28.09 × 10⁻22 போட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் 10⁻29 மேலே இது +22 போகும்போது எவ்வளோ ஆகும், 10⁻ நம்மளுக்கு -7 கிடைக்கும், ஓகே. ஸோ ஆனால் நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதையும் நம்ம வந்து அடி கொடுத்து செஞ்சுனா போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் லாக் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது, ஓகேவா. ஸோ லாக் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு
எத்தனை வேல்யூ இருக்குது, அதாவது எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? வேல்யூ நம்பரோட வேல்யூ பார்க்கக்கூடாது, எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஹவு மெனி நம்பர்ஸ் தேர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இங்கே வந்து இப்போ நீங்கள் 230 முன்னாடியே வந்துச்சுன்னா 3 நம்பர்ஸ் தான் இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 23 தான் இருக்குது, அப்போ வந்து இத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. ஸோ ஒருவேளை 2.304 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெசிமலுக்கு பார்க்குறோம். டெசிமலுக்கு நம்மளுக்கு என்னது லெஃப்ட் சைடில் வந்து எப்படி வந்து என்னது எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த நம்பர்லேருந்து நம்ம ஒன்றை வந்து மைனஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே 2 இருக்கா, ஸோ அப்போ 2 - 1 பாயிண்டில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா வைப்பேன். இங்கே பாருங்கள் log 23.04. ஓகேவா? இதுக்கு நான் லாக் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், 1 பாயிண்ட்னு வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி பாருங்கள் இங்கே 28.09, இதுக்கும் 28 2 நம்பர் இருக்குது, அப்போ 2 - 1 1, ஸோ 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன், நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், லாக் பார்த்துருக்கேன். 23ல் 0ல் என்னது 4. ஓகேவா? இதை வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் என்னது லாக் பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா போட்டிருக்கேன் 3624 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கேன் போட்டிருக்கேன். அதாவது 23ல் வந்து 0ல் என்ன செஞ்சுக்கணும், 4 வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா மீன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதாவது ஆட் பண்ணணும். அதையும் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுன்னா போடணும். ஓகே, சரி. இப்போ வந்து இப்போதைக்கு எனக்கு கையில் லாக் புக் இல்லை, நான் இல்லைன்னா உங்களுக்கு லாக் புக் வச்சு நான் நீட்டாகவே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ எனக்கு லாக் வரும்போது நான் லாக் கால்குலேஷன் மட்டுமே உங்களுக்கு தனியாக ஒரு தடவை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வீடியோவில் இது பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, லாக் உங்களுக்கே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 23 இந்த ஃபுல்லாக இருக்கும், அதில் 0 பார்த்துட்டு மீன் டிஃப்ரென்ஸில் வந்து இங்கே 4 இருக்கும். இந்த 0வையும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் ரைட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் 28.09, இதேவும் அதே மாதிரி தான். ஸோ 1 பாயிண்ட் வச்சு 28ல் 0ல் 9. ஓகேவா? 0 பார்த்துட்டு 9, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருவோம்னா இங்கே போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் பாருங்கள், இது log A டிவைடட் பை log வந்து பியா. ஸோ log ஆஃப் A பை B அப்படின்னு இருக்குன்னா அப்படி தானே. ஸோ அப்போ log A மைனஸ் log Bன்னு நம்ம எழுதுவோமா? ஸோ இது எழுதிருக்கோம். அப்போ என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 14ல் 6 போச்சுன்னா நம்மளுக்கு 8. ஸோ அடுத்த ரிமைனிங் இங்கே இருக்கும் 11 தான் இருக்கும். 11ல் 8 போச்சுன்னா 3, இங்கே 5, 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ இங்கே வந்து 3ல் வந்து 4 போகாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன செஞ்சுக்க பாரோ வாங்குவேன். பாரோ வாங்கினா அந்த 1 வந்து என்ன மாறிடும், நம்மளுக்கு 0வாக மாறிடும். ஸோ 13ல் 4 போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 9 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 0 - 1, அப்போ -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும், பார் 1, அதாவது -1 0.9138 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னது கிடைக்கிது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்டி லாக் வந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்டி லாகில் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா பாயிண்ட் வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டோம் எழுதிக்கணும். அதாவது 91ல் 3 நம்ம பார்க்கணும். 91ல் என்ன பார்க்கணும், 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 3ஐ பார்த்து அதுக்கப்புறம் 8ல் வந்து மீன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 5 6 7 11 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆட் பண்ணி நம்பர் என்ன கிடச்சிச்சுன்னா 82 கிடச்சிச்சு. ஸோ அப்போ 8.2 அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். ஓகேவா? ஸோ பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும், எப்பயுமே ஒரு பாயிண்ட் வச்சிடணும், 8.2. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே -1 இருக்கா, அப்போ இது வந்து என்ன அர்த்தம், 10⁻⁻1ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ -1 அப்படின்னா 10⁻⁻1. ஏற்கனவே நான் இங்கே கால்குலேட் பண்ணுவா -29 + 27னா 10⁻⁻ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு -7. அப்போ இங்கே உள்ள வந்து என்னது -1 வேறு இருக்குது, அப்போ -8. ஸோ இப்போ ஆன்சர் நம்மளுக்கு 8.2 × 10⁻⁻8. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஃபோர்ஸஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்க்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் F = G. ஓகேவா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் 6.626 × 10⁻11 இது ஜியோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்னது நம்மளுக்கு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் என்னது எலக்ட்ரான். ஸோ ME × MP போட்டிருந்தோமா. ஸோ மாஸ் ஆஃப் என்னது எலக்ட்ரான் வந்து போட்டிருக்கு 1.6 × 10⁻², mass of proton 9.1 × 10⁻31. ஸோ டிவைட் பை R² 5.3 × 10⁻11 the whole square. ஏற்கனவே இதே வேல்யூ தான், அதனால் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அப்படி நம்ம இதை போட்டுக்கலாம். 28.09 × 10⁻22 என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நான் 10⁻22 மேலே கொண்டு போயிட்டேன். ஓகேவா? அடுத்து இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுன்னா ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி என்ன செஞ்சுக்கிறேன், கண்டுபிடிச்சினேன். ஸோ மல்டிபிள் பண்ணி நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு 98.275 கிடைக்குது. ஸோ பாருங்கள், -11 இங்கே -27 -31. ஓகேவா? ஸோ 31 38 58 59 69. ஸோ 69 - 69. ஸோ இந்த 22 - 22 மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், +22 மாறும். ஸோ இப்போ 69லேருந்து 22 போகணும். 9லேருந்து 2 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7. 6லேருந்து 2 போச்சுன்னா 4. ஸோ ஓகேவா? -69 பிக் நம்பர் மைனஸாக, ஸோ -47. ஓகே, சரி. இது வந்து என்னது டெசிமல் இது அப்படி இருக்கட்டும். ஓகே, அதாவது என்னது பவர் ஆஃப் 10 வேல்யூ அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா லாக் கண்டுபிடிக்கிறேன். அதாவது 98.275க்கு என்ன செய்யணும் அப்படின்னா
லாக் வந்து என்ன செஞ்சு கண்டுபிடிக்கிறேன். இந்த இருக்க பாருங்கள், லாக் ஆஃப் 98/27 போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து டெசிமலுக்கு முன்னாடி வந்து எத்தனை இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ என்ன போடணும், 1 பாயிண்ட்னு போடணும். ஓகேவா? ஸோ 1 பாயிண்ட் போட்டிருக்கா. இப்போ 98ல் நான் என்ன செய்யணும், 2 7ஐயும் பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், ரிமைனிங் நம்பர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி லாக் ஆஃப் 28 பாயிண்ட் நம்மளுக்கு என்னது 09, அதே வேல்யூ தான். மேலே நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சோ அந்த வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு பார்த்துட்டோம். ஸோ அப்போ 1 பாயிண்ட் என்னது 4486ன்னு பார்த்தோமா. ஸோ அதே தான் வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது உங்களுக்கு, லாக் A/B அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ அப்போ லாக் A மைனஸ் லாக் B. அப்போ டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணலாம். 14ல் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா 6 போச்சு. இப்படி தான் என்ன கிடைக்கும், 8. ஓகே. ஸோ 11லேருந்து 4 போச்சுன்னா என்னது 3. ஓகே. அடுத்து இங்கே வந்து என்னது நம்மளுக்கு 8 இருக்கும். 8ல் 4 போச்சுன்னா 4, 9ல் 4 போச்சுன்னா 5, 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ 0.5438ன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து எப்பயும் போல் பாயிண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஸோ 05ல் 43 வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்க்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னது 3.497. ஓகேவா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணி அப்படியே போட்டுறணும். ஆண்டிலாக்கு எப்பயுமே என்ன செய்யணும், ஒரு பாயிண்ட் வச்சு நான் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3.497 இன்ட்டு இது வந்து என்னது 47, இது அப்படியே வரும். ஓகே. இப்போ அது ரேஷியோ. இப்போ வந்து எது நம்மளுக்கு என்னது ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறதும் அடுத்து அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகேவா? அதை வந்து கவர் பண்ணுறோம். இந்த ரேஷியோ ஆஃப் த 2 ஃபோர்ஸஸ் எவ்வளோ அப்படின்னா என்னது FE எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் டிவைட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். ஸோ FE அப்படிங்கிறது என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 8.2 × 10⁻⁻8. ஓகே. ஸோ அதே மாதிரி FG. ஓகேவா? FG எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 3.497 × 10⁻என்னது -47. ஸோ அது போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் இது மேலே போகும்போது -8 + 47. ஸோ 8 வந்து இதுலேருந்து என்னது போயிடுச்சு அப்படின்னா 39. ஓகே. ஸோ இதுக்கு ரெண்டும் அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லாக் எடுத்து, ஓகே, ரெண்டுக்கும் வந்து லாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னது அதை டிவைட் பண்ணி இது பண்ணிவிட்டு அதை வந்து செப்ரேட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து என்னது லாக் ஆஃப் A/B, அப்போ லாக் A மைனஸ் லாக் B. ஸோ செப்ரேட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹேண்ட் லாக் எடுக்கணும். 03ல் 6 பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 2327 இருக்கும். இப்போயுமே ஒரு பாயிண்ட் வைக்கணும், 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சு என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10⁻39. சரியா? ஸோ இது வந்து தான் இது. இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக. இப்போ பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பார்ட்ஸு அப்ராக்சிமேட்லி 10⁻39 எப்படி இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ 10⁻39 இன்ட்டு என்னது FG ஈக்குவல் டு தான் என்னது FE. ஸோ அப்போ எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் என்னது நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட இப்படி இருக்குது, ரொம்ப மேக்ஸிமமான ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த சம்மிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த சம்மையிலேருந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் என்னது நம்மளுக்கு பிக்கு, எதை காட்டிலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஆனால் நம்ம நினைப்போம் எல்லாமே கிராவிட்டி தான் வந்து இருந்துன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம ஆர்டினரியாக லைஃப் போகும்போது என்னது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் டே டு டே விட கிராவிடேஷனில் வந்து தான் என்னது செய்வோம் அப்படின்னா ஆக்செப்ட் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து என்னது மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நிறையா வந்து நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஒரு கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்து அமையும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூவாகவே இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் இதாகும். ஆனால் பாருங்கள், அப்போ எந்த வேல்யூ அதிகம் பாருங்கள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை காட்டிலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.